ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய்ஸ் உலகம். இன்றைக்கி ஒரு சமையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி என்ன ரெசிபினா புளியோதரை. எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான புளியோதரை தான். அதை 1 பாட் குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு 200 கிராம், இந்த கப்பால் 2 கப் எடுத்துருக்கிறேன் ரைஸு. ஸ்டீம் ரைஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் சாதத்துக்கு எந்த ரைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ரைஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு தண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த ரைஸுக்கு நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, கட்டி பெருங்காயம் 1, கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு, அப்புறம் உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் தனியா, அப்புறம் எள்ளு, கருப்பு எள்ளு 1 ஸ்பூனு, கடுகு 1/2 ஸ்பூனு, வரமிளகா ஒரு 5-6, வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலை வெறும் சட்டியில் நான் லைட்டாக வறுத்துட்டு தோல் எடுத்து 2ஆக உடச்சி வச்சுருக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான பொருட்கள். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கருப்பு எல்லை தான் நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் நேரம் ஊற வச்சு தேய்ச்சி கழுவி நல்லா தோல் போக்கிட்டு அப்புறம் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து டப்பாவில் வச்சுக்குவேன். அதை தான் இந்த சமயத்தில் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் 1 ஸ்பூன் எடுத்து வெறும் சட்டியில் நல்லா பொரிய விட்டு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் அதே வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, அந்த வேர்க்கடலை சொன்னேன் இல்லைங்களா, அது பாதி வறுபட்டது தான். இந்த எண்ணெயில் வறுபடும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால் இந்த எண்ணெயில் வறுத்து இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மேலே கார்னிஷ் தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயே கட்டி பெருங்காயம் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா, அதை இந்த சமயத்தில் சேர்த்துருங்க. கட்டி பெருங்காயம் நல்லா பொரிய விடணும். நல்லா திருப்பி விட்டு பொரிய விட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் பாதி வரமிளகா சேர்த்துருக்கேன். மீதி பாதி தாளிக்கும் போது சேர்த்துக்கணும். இது பொடியில் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் 1 ஸ்பூனு தனியா, முழு தனியா எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்து லைட்டாக வறுக்கணும். ஃப்ளேமை நீங்கள் மீடியமாக வச்சுக்கணும், ஹையில் வச்சிடக்கூடாது. ஒரு பக்கம் இது பண்ணி தீஞ்சு போயிடும். அதனால் ஃப்ளேமை கரெக்டாக வச்சு லைட்டாக தனியாக வறுபட்டதுக்கப்புறம் கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் சேர்த்துற வேண்டியதான். நான் உடச்ச உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் முழு உளுத்தம்பருப்பு எடுத்திங்கன்னா முன்னாடியே சேர்த்துருங்க. கொஞ்சம் முன்னாடியே தனியாக சேர்க்கும் போதே சேர்த்துருங்க. இது லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்தோன்னு வச்சிங்களேன், இந்த எண்ணெயில் வறுத்த மிளகாய் கலர் சேஞ்ச் ஆகி கசப்புத்தன்மை வந்துடும். அதனால தான் பெருங்காயத்தையும் கட்டி பெருங்காயத்தையும் மிளகாயும் எடுத்து அந்த தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு இதை வறுக்கணும். இந்த மாதிரி சின்ன ஸ்டிப்ஸை நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா தான் இந்த சாப்பாடு கரெக்டான பதத்தில் கசப்புத்தன்மை வராமல் கம்மியான எண்ணெயில் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் திருப்பியும் இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி, இது எதுக்குன்னா இந்த கருவேப்பிலை 2 கொத்து கருவேப்பிலை சொன்னேன் இல்லைங்களா, அதில் 1 கொத்து கருவேப்பிலையை இப்போ இந்த எண்ணெயில் லைட்டாக பொரிய விட்டு எடுத்து வச்சுக்கணும். இதுவும் கார்னிஷ்க்கு தாங்க. நம்ம தாளித்து செய்யும்போது அதில் கலர் சேஞ்ச் ஆகிடும், ப்ளஸ்ஸு மனம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி மேலாட்டம் தூவுறதுக்கு எடுத்து இந்த வேர்க்கடலையோட வச்சுக்கிட்டோன்னு வச்சிங்களேன், நல்ல மணமாக இருக்கும். இந்த கருவேப்பிலை பொடியிலையும் சேர்க்கலாம். ஆனால் பொடியை உடனே யூஸ் பண்ணுறதா இருந்தால் பொடியில் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பண்ணி வச்சுருந்தேன் பொடி, அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன். இது அழகாகவும் இருக்கும், ப்ளஸ்ஸு இந்த கருவேப்பிலை நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு, இந்த புளி ரசத்துக்கு தாளிக்க தாராளமாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா சேர்த்துருங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி செவந்து வரும்போது இன்னொரு கொத்து கருவேப்பிலை சொன்னேன் இல்லைங்களா, அதை இதில் சேர்த்துட்டு அப்புறம் புளியை நல்லா கரைச்சி இந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க. இது நல்லா கவனிச்சிங்க. நான் 1.5 கப்பு இப்போ புளி கரைச்சி ஊற்றுனதில் 1 கப்பு தண்ணி ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் 1/2 கப்பு தண்ணி. இந்த தண்ணி தான் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். அப்புறம் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டேன். இந்த சாத்துக்கு தேவையான உப்பை இங்கே சேர்த்துட்டேன். அங்கே பொடிக்கு கொஞ்சம் உப்பு போடணும், அதனால் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியும் இதுவும் தான் கரெக்டாக வைக்கணும். நீங்கள் எந்த ரைஸு எப்படி எடுக்கிறீங்கன்னு அதுக்கு தகுந்த தண்ணி வச்சுக்கோங்க. நான் ஸ்டீம் ரைஸ் எடுத்திருக்கேன். ப்ளஸ் அதை நான் கொஞ்சம் நேரம் கழுவி ஊற வச்சுருந்தேன். ஊறன்னா தண்ணியை வடிச்சிட்டு தான் வச்சுருந்தேன். அதனால் நான் 1.5 கப்பு தண்ணி
எப்போவுமே குழம்பு சாதம் அந்த மாதிரி சாதத்துக்கு வந்து நான் 2 கப்பு என்னோடய ரைஸுக்கு வைப்பேன். அதில் கொஞ்சம் கம்மி பண்ணி 1.5 கப்பு வச்சுருக்கிறேன். இந்த தண்ணி பக்கம் கரெக்டாக வச்சிட்டோன்னு வச்சுங்களேன், சூப்பராக இருக்கும் இந்த புளி சாதம். அதே மாதிரி நம்ம சாதம் வடித்து கலர்றதோட இது வந்து தனி டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நேரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம எங்கேயாவது கோயிலுக்கு எங்கேயாவது டூர் போகிறோம், அப்போ வந்து இந்த சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா நல்ல ரொம்ப நேரம் வரைக்கும் கெடாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாதத்துக்கு நம்ம வந்து உப்பு கரெக்டாக ஒரு கல் தூக்கலாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை செக் பண்ணிங்கன்னா உப்பு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். எந்த பிரியாணி ரைஸ் எதுக்குமே வந்து இந்த தண்ணியில் வந்து செக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தூக்கலாக வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், சாதம் கரெக்டாக வெந்து வரும்போது கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இப்போ இந்த பொடிக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா பொடி மேலாட்டம் தூவும் இல்லைங்களா, அப்போ வந்து உப்பு காரம் தேவைப்படும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வந்து குறைன்னு பொடிச்சிட்டு வரணுங்க. ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவு ரவை பதத்துக்கு உடச்சி நுணுக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய குக்கரு ஒரு விசில் வச்சு 5 நிமிஷம் சிம்மில் வைப்பேன். அதுதான் என்னோடய குக்கரோட வைக்கிற முறை. நீங்கள் உங்கள் குக்கரை எப்படி வைப்பீங்களோ அந்த இதுக்கு 5 நிமிஷமோ 3 விசிலோ எப்படி வைக்கிறீங்களோ வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒட்டாமல் அடி பிடிக்காமல் உதிரியாக அதே சமயம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள், மெத்துன்னு. இந்த மாதிரி பக்குவமாக எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப கிளறக்கூடாது. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் இந்த பொடி, நான் வந்து பொடி ஒரு 1/2 கிலோவுக்கு செஞ்சு வச்சுருந்தேன். 1/2 கிலோ சாதத்துக்கு உண்டானது தான் செஞ்சேன். அதனால் இதுலேருந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் அந்த பொடி. இது மேலே அந்த நல்லெண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லெண்ணெய் இதுக்கு தேவைப்படாது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் தாளிக்கும் போது தாராளமாக ஊற்றணும் இல்லைங்களா, அதனால் இப்போ கொஞ்சம் ஊற்றி நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கார்னிஷுக்கு எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலையும் கருவேப்பிலையும் சேர்த்துட வேண்டியதான். இது வந்து நல்ல கலரு நல்லா இதாகவும் இருக்கும். வேர்க்கடலை அதேமாதிரி ரொம்ப நேரம் வரைக்கும் க்ரன்ச்சியாக இருக்கும். நீங்கள் புளி ரசத்தில் தாளிக்கும் போது சேர்க்குறதுக்கும் இந்த மேலாட்டம் போடுறதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இந்த வேர்க்கடலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான புளியோதரை ரெடி. உங்களுக்கு பொடி வந்து நல்லா பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எனக்கு இது போதுமானதாக இருந்துச்சு, நான் சேர்த்தேன். இந்த புளியோதரைக்கு நம்ம சேனலில் ஏற்கனவே போட்ட கருவடை துவையல் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அந்த லிங்க் இதில் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து இது பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டைலில் புளியோதரை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.